வணக்கம் நேயர்களே, இது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வி டீச் யூ ரீச் வழங்கும் தேர்தல் திருவிழா 2026. இன்னைக்கு ஷோவில் என்னோட கோஹோஸ்ட் பார்த்தீங்களன்னா ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இத்தனை நாளாக களத்தில் சுற்றி சுழன்று செய்தியை நமக்கு வழங்கிட்டு இருந்த செய்தியாளர் ரமேஷ் இன்னைக்கு என்னோட கோஹோஸ்டாக ஸ்டுடியோவில் இணைஞ்சிருக்காரு. உங்களுக்கு நிறைய சுவாரஸ்ய தகவல்கள் வழங்க போறாருன்றதை தாண்டி எனக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய டவுட்ஸையும் நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ இன்னைக்கான அரசியல் அப்டேட்ஸ் முதல்ல பார்த்துடலாமா ரமேஷ்? எஸ், நம்ம பார்த்துடலாம். ரமேஷ், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலே களம் மொத்தமாக கண்ட்ரோல் யார் கைக்குன்னா தேர்தல் ஆணையத்தோட கைக்கு தான். ஸோ ஒவ்வொரு நாளும் புதுசாக ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது. எவர் சின்ஸ் அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் களத்துக்கு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டதுலேருந்து அந்த வகையில் இன்னைக்கு சில புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து. இந்த வாக்கு செலுத்தக்கூடிய இந்த வாக்குச்சாவடிகளில் என்னென்ன முறைகள்லாம் பின்பற்ற வேண்டும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாமா? எஸ், கார்ட்ஸ் ப்ளே பண்ணுங்க. குடிநீர், நிழற்குடை, போதுமான வெளிச்சம், கழிப்பறை வசதிகள் கட்டாயம் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக சாய்தள பாதை வசதி, தன்னார்வலர்களுக்கு உதவி, இந்த எல்லா ஏற்பாடுமே செய்யணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து, வாக்காளர்களுக்கு வழிகாட்ட பிரத்யேக வாக்காளர் உதவி மையங்கள் எல்லா இடங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றதையும் தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியிருக்கு. அடுத்து, அனைத்து இடங்கள்லையும் ஒரே மாதிரியான தரமான வசதிகள் இருக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க எந்த வாக்குச்சாவடிக்கு போனாலும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விதிமுறைகளும் பின்பற்றணும். அது எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது. ஆனால் இந்த வசதிகளும் அங்கே வாக்கு செலுத்த வரக்கூடிய நபர்களுக்கு இது ஏற்படுத்தி தந்திருக்கணும் அப்படின்றது உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இந்த ஆர்டர் அவங்க பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் போக போக ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய கரம் எப்படி இருக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே நேரத்தில் களத்தில் இந்த சோதனை சாவடிகள் இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ரொக்கம் கைப்பற்றப்படுது. நேற்று நிலவரம் வரைக்கும் 75 கோடி ரூபாய் வரைக்கும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. பணம், தங்கம், வைரம் இதெல்லாம் சேர்த்து. ஸோ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க ரமேஷ் களத்தில்? இப்போ தமிழ்நாடு முழுசும் அப்படின்னு பார்த்தா 72,000 வாக்குச்சாவடி இருக்கு. முதல்ல பதற்றமான வாக்குச்சாவடிகள் லிஸ்ட் எல்லாமே தேர்தல் ஆணையம் எடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கும் 3 நிலைக்குழு பறக்கும் படை அவங்க சட்டமன்ற தேர்தல் ஃபுல்லாவே ஒரு ரவுண்ட் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. காலையில, மதியம், நைட்டு அப்படின்னு சுழற்சி முறையில் அவங்க அந்த கண்காணிப்பை தீவிரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரேண்டமான செக்அப் அப்படிங்கிறது வெஹிக்கிள் செக்அப், வாகன சோதனையை அவங்க கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது 50,000 பணம் வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போகலாம். 50,000க்கு மேல எடுத்துட்டு போகணும்னா தகுந்த ஆவணங்கள் வேணும் அப்படின்னு மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. யார்கிட்டலாம் சரியான ஆவணங்கள் இல்லையோ அந்த ஆவணங்கள் இல்லாதவங்க கிட்ட பணத்தை பறிமுதல் பண்ணுவாங்க. நம்ம ஆவணங்களை கொடுத்துட்டு பணத்தை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் இப்போதைக்கு தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய. ஆனா இவ்வளவு அறிவுறுத்தல்கள் இருந்தாலுமே கூட நம்ம பாக்குறோம் களத்துல நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம பணத்தை அவங்க பறிமுதல் பண்ணிடுறாங்கன்னு கண்ணீர் விட்டு நிக்கிறத பாக்குறோம். பெரிய பெரிய பிசினஸ்மேன் கூட நகை, அதாவது தங்க நகைகள்லாம் தாண்டி வைரக்கற்கள் நேற்று பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஒரு அவேர்னஸ் அங்கே இல்லாமல் போயிடுச்சா, இல்லை அதுக்கு வேற ஏதேனும் காரணமா? நீங்க களத்தில் எப்படின்னா பாக்குறீங்க? பொதுவாக வியாபாரிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இப்போதான் இந்த ஒரு மாசம் தான் எலெக்ஷன் டைம், ஆனா நாங்க ரொட்டீனாவே எங்களுடைய பணத்தை நாங்க எடுத்துட்டு தான் போவோம். இப்போ தேர்தல் சமயத்தில் எங்களுக்கு ஆவணம் கேட்டா நாங்க உடனே எப்படி ஆவணத்தை ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இது வியாபாரிகளுடைய ஒரு கருத்தா இருக்கு. பொதுமக்கள் நிறைய பேருக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவங்க என்ன பண்றாங்க, சரி நம்ம மாட்டாம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் பறக்கும் படை டக்குனு அதை வாங்கும்போது அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு சரியான ஒரு கைடு கிடைக்குது. கருவூலம் போறாங்க, கருவூலத்துல அந்த பணம் இருக்கு, சரியான ஆவணத்தை காட்டினா தேர்தல் ஆணையம் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பொதுமக்கள் அந்த அவேர்னஸை சரியா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸா இருக்கு. இந்த விஷயம் பக்கம் தானே இருக்கு, நம்ம போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. ஆனா எப்போ எந்த இடத்துல செக் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாதுன்ற பட்சத்துல இந்த மாதிரி நிலைமையை தவிர்க்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தோட அறிவுறுத்தலை ஃபாலோ பண்ண வேண்டியது, டாக்குமெண்ட்ஸை கையில் வச்சுக்கோங்க அப்படின்றது தான். ரைட். இப்போ எலெக்ஷன் கமிஷனோட அந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். தொடர்ந்து நம்ம கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்க வேண்டிய தருணம். திமுக தரப்புல பார்த்தோம்னா நாளையோட இந்த திமுக வேட்பாளர் நேர்காணலானது முடிய இருக்கிறது. நாளைக்கு தான் லாஸ்ட் டே இந்த நேர்காணல்ல. நாங்க செய்திகள்ல வழக்கமா இங்க ஸ்டூடியோல இருந்து பார்ப்போம், நேர்காணல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு விஷுவல், இந்த பக்கம் முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, இந்த பக்கம் அந்த கேண்டிடேட் உட்கார்ந்துட்டு இருப்பாரு அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஒரு ஜெனரலா களத்துல எப்படி இருக்கும் அந்த இந்த இன்டர்வியூ அப்படின்றத எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ரமேஷ்?
இப்போ ஒவ்வொரு கட்சியுமே வந்து தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் விருப்ப மனு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. திமுகவை எடுத்துக்கிட்டா 15,000 பேர் விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. திமுக ஆளும் கட்சி, ஓகே, எனக்கு சீட்டு வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லா நிர்வாகிகிட்டையும் இருக்கும். ஸோ கட்சியினுடைய தலைவர் எல்லாரும் தலைமை அலுவலகத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு நேரம் கொடுத்துருவாங்க. அந்த டேல நம்ம தலைமை அலுவலகத்துக்கு போயிட்டோம்னா அங்க நேர்காணல் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு திமுகவுல குறைந்தது 50 பேர் விருப்ப மனு கொடுப்பாங்க. அந்த 50 பேருமே குறிப்பிட்ட அந்த நாட்கள்ல குறிப்பிட்ட நேரத்துல கட்சியினுடைய அலுவலகத்துக்கு வந்தா, திமுக எடுத்துக்கிட்டா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் நேர்காணல் நடத்துவார். 50 பேர் ஒரு ஹாலில் இருப்பாங்க. அந்த 50 பேர்கிட்டையுமே கருத்து கேட்பாங்க. திமுக தலைமை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா உங்களுடைய பலம் என்ன, நீங்க தொகுதியில என்ன மாதிரியான பணிகள்லாம் செஞ்சிருக்கிறீங்க, திமுகவை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு தான் முக்கியம், அதனால வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு, தொகுதியில திமுகவினுடைய சாதனை திட்டங்களை எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி வேட்பாளர் மக்கள் கிட்ட நல்ல பிரபலமான ஒருத்தரா இருக்காரு, மக்கள் வந்து ஈஸியா அணுகக்கூடிய ஒரு நபரா அந்த வேட்பாளர் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் அந்த வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஹாலில் 50 பேர் இருக்காங்க அப்படின்னா 50 பேர்கிட்டையுமே தனித்தனியா கருத்து கேட்டு அந்த வேட்பாளர் நேர்காணல் அப்படிங்கிறது நடக்குது. ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்கிறேன், ஆல்ரெடி ஒரு சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தா கூட இந்த இன்டர்வியூக்கு அவரும் வந்து உட்கார்ந்து தான் ஆகணும் இல்லையா? எஸ். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக பொதுச் செயலாளரே நேர்காணலில் பங்கேற்றதா ஆகணும். திமுக பொதுச் செயலாளராக அமைச்சர் துரைமுருகன் இருக்காரு. நேர்காணல்னு வந்துட்டா அங்க எல்லாருமே சமம் தான். திமுக தலைவர் அந்த நேர்காணலை நடத்துவார். நான் அமைச்சர், நான் வந்து திமுகவில் முக்கியமான நிர்வாகி அப்படின்லாம் அங்க ஒரு தனித்தனியா யாரையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரே கேட்டகரியில தான் வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நேர்காணல் தான் அண்ணா அறிவாலயத்தில் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து எல்லா கட்சிகளுக்குமே பொதுவா பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை தான் இல்லையா? திமுக மட்டும் இல்ல, இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான், பாஜகவிலையும் அதே மாதிரி தான், தமிழக வெற்றி கழகத்திலையும் நேர்காணல் வந்துட்டா இதே மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ரைட். நேர்காணல்னு நம்ம கடந்து போற ஒரு செய்திக்கு பின்னாடி இவ்வளவு பணிகள் போயிட்டு இருக்குன்றத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி வந்து எங்களுக்கு இந்த முறை ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. ஒரு நிறைய கட்சிகள் 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் எல்லாம் வச்சு ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வச்சிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதுல ஒரு விரிசல் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சு கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை விட்டிருக்காரு. முதல்ல அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துடலாமா? எஸ், பார்த்துடலாம். ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை குழுவுடன் வழங்கி எங்களில் இடங்களில் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருந்தேன். தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திமுக அரசு அந்த கோரிக்கைகளை குறித்து அவர்கள் சிறிதளவும் அவர்கள் பொருள்படுத்தவில்லை. சமூக நீதிக்கு எதிரான சக்திகளை கூட வைத்துக்கொண்டு எப்படி திமுக சமூக நீதி அரசாக தமிழ்நாட்டில் நடைபோட முடியும்? இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். ரமேஷ், கடந்த சில மாதங்களாகவே தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் திமுக ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து கோவமா பேசுவார், திடீர்னு பயங்கரமா புகழ்ந்து பேசுவார். கடந்த மாதம் சட்டமன்றத்தில் கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த ஆட்சியை பற்றி பயங்கரமா பெருமையெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இந்த அரசாங்கம் வந்து அமைச்சர்கள் நடத்தல, அதிகாரிகள் தான் நடத்துறாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காரு. திரைக்கு பின்னாடி என்ன நடந்தது, எதனால இந்த விரிசல், இது தொகுதி அப்படின்றது சார்ந்து மட்டும்தான் இந்த விரிசலா, அதை தாண்டி ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்ததா? வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் ரொம்ப உறுதியாக இருந்தார். சட்டமன்றத்தில் கூட கடைசியாக பேசும்போது திமுகவை புகழ்ந்து மறுபடியும் திமுக ஆட்சி வரும் அப்படின்லாம் கூட பேசியிருந்தார். ஆனால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைன்னு நடக்கும்போது கூடுதலாக சீட் அவர் எதிர்பார்த்தார். எங்களுக்கு 5 தொகுதி வேணும் அப்படிங்கிறது. 5 தொகுதி கேட்டார். எஸ், 5 தொகுதி வேணுங்கிறது தான் வேல்முருகனுடைய கோரிக்கை. திமுக தரப்புல குறைந்தது 2 இடம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தார் வேல்முருகன். ஆனால் திமுக தரப்புல வேல்முருகனுக்கு 1 சீட் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, அந்த 1 சீட் அப்படிங்கிறது அவர் ஏற்க மறுத்தாரு. எனக்கு வந்து குறைந்தது 2 சீட் வேணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியா இருந்ததுனால சீட் இப்போ 2 சீட் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த கூட்டணியை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டாருன்னு கட்சி வட்டாரத்தில் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் 1 வீக்காகவே அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற போறாரு அப்படின்னு பல தகவல்கள் பரவிட்டு இருந்தது. இன்றைக்கு அந்த தகவல் வந்து வேல்முருகனே உறுதிப்படுத்திட்டாரு. திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறுதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு 10 அம்ச கோரிக்கையை அவர் வச்சிருக்கிறாரு. அது என்னென்ன கோரிக்கைகள்? அதாவது வன்னியர்களுக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடு,
இருக்குது, அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தமிழகத்துல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழருக்கு தான் வழங்கணும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்தணும் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான கோரிக்கை. இப்படி 10 அம்ச கோரிக்கையை அவர் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த கோரிக்கையை திமுக அரசு நிறைவேற்றல அப்படிங்கிறது வேல்முருகனுடைய ஒரு குற்றச்சாட்டு. அது இத்தனை நாள் கழிச்சு தான் நிறைவேற்றல அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. பட் அட் த சேம் டைம் இங்க இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேள்வி எழுப்புறது என்னன்னா, வன்னிய சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கட்சிகள்ல வந்து பாமக வந்து பிரதானமா இருக்கு. அதன் பிறகு இவருடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இருக்கு. என்னதான் இவர் சமூகம் சார்ந்து எங்களைனாலுமே அந்த ஒரு கோர் ஓட்டு இவருக்கு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாமகல அன்புமணி ராமதாஸ் அவங்க வந்து இவங்க அதிமுக கூட இப்போ கூட்டணி வச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் வந்து சசிகலா அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ இவரும் திமுக கூட்டணியிலிருந்து விலகும் போது சமூக ரீதியான வாக்குகள் வந்து இதனால திமுகவுக்கு பறிபோக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கிறாங்களே, இது திமுக வட்டாரத்தில் இதை பத்தி என்ன பேசுறாங்க? வேல்முருகன் எடுத்துக்கிட்டா நமக்கு கடலூர், பெரம்பலூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் அவருக்கான கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. வட மாவட்டங்கள்ல திமுக வாக்கு வங்கிய முக்கியமான ஒரு நபரா வேல்முருகன் இருந்தார் அப்படிங்கிறது அரசியல் ரீதியா எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் தான். வட மாவட்டங்கள் அதே மாதிரி தேமுதிகவுக்கும் நல்ல ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இப்போ திமுக கூட்டணியில புதிதாக தேமுதிகவும் வந்திருக்கிறாங்க. சோ வேல்முருகன் திமுக கூட்டணியில இருந்து விலகி இருப்பது திமுக கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்ல திமுக கூட்டணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணுமா அப்படிங்கறதெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, சோ தேமுதிகவோட என்ட்ரி வந்து இவங்களோட எக்ஸிட்டை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை அந்த பக்கம் இருக்கு. அரசியல் வட்டாரத்திலேயே அதான் பேசுறாங்க. திமுக வட்டாரத்திலேயே நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் வட மாவட்டங்களில் தான் போட்டியிட்டார். ரிஷிவந்தியம், விருதாச்சலம், அங்கெல்லாம் தேமுதிகவுக்கான வாக்கு வங்கி இருக்கு. திமுக கூட்டணியில தேமுதிக கொடுத்துருக்கக்கூடிய விருப்ப பட்டியல்ல வட மாவட்டங்கள்லயும் அவங்க நிறைய தொகுதிகளை கேட்கிறாங்க. அதனால வேல்முருகன் வெளியே போயிருக்காரு. அது வாக்கு வங்கி எந்த அளவுக்கு திமுக கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்ல தேமுதிகவின் வருகையினால அது பேலன்ஸ் பண்ணுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம தேர்தலுக்கு பின்னாடி தான் பார்க்க முடியும். ரைட். ஒரு பக்கம் இப்ப கூட்டணியில இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியே இருக்கிற அதே நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஒரு மிக நீண்ட இழுபறியை சந்திச்சுட்டு இருக்கிறதுனா அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தான். இரட்டை இலக்கத்தில் ஆரம்பத்தில் கேட்டாங்க இல்லைங்களா, அதுல இருந்து போன தேர்தலில் நாங்க போட்டியிட்டு அதே ஆராய்ச்சி கொடுங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கு வந்ததா சொன்னாங்க. இப்போ நான் கேள்விப்படுறது என்னன்னா 7 தொகுதிகள் வரைக்கும் அவங்க கேட்டிருந்தாங்கன்னு, ஆனா திமுக தரப்புல இருந்து 5 தான் ரொம்ப ஃபர்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது? இந்த பேச்சுவார்த்தை இன்னும் நின்றுகிட்டே தான் போதா? ஒரு கன்க்ளூஷன் வருமா? திமுக கூட்டணியில ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, விசிக, காங்கிரஸ் எல்லாருமே கூடுதலா தொகுதியை தான் எதிர்பார்த்தாங்க. சிபிஎம்மும் நமக்கு குறைந்தது இரட்டை இலக்கம் வேணும் அப்படிங்கிறது முதற்கட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிதான் இருந்தது. ஆனா இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு வரும்போது அவங்க தொகுதியோட எண்ணிக்கையை 7 அப்படிங்கிற நம்பர்ல குறைச்சிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா திமுக தலைமை என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணிக்குள்ள புதிதாக கட்சி வந்திருக்காங்க, அதனால ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொகுதியை குறைக்கிறதுக்கு முன் வரணும், திமுகவும் தொகுதியை நாங்க குறைச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சிபிஎம் பொறுத்த வரைக்கும் அப்ப எங்களுக்கு குறைந்தது 7 தொகுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் 5 தொகுதி தான் கொடுக்கிறதுக்கு முன் வந்திருந்தாங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தையில ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படாம அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. இப்ப வரைக்கும் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இன்னைக்கு தொகுதி பங்கீடு குறித்து கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு, அதிகம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அது நடந்த மாதிரி தெரியல. சோ நாளைக்கு எதிர்பார்க்கலாமா? சிபிஎம் பொறுத்த வரைக்கும் மாநில செயலாளர் மட்டும் தனிப்பட்ட முறையில் தொகுதியோட நம்பர்ஸை உறுதிப்படுத்த முடியாது. மாநில குழு கூட்டம் நடத்தணும். மாநில குழு எந்த நம்பர்ஸை சொல்லுதோ அந்த நம்பர்ஸ்ல மட்டும் தான் மாநில செயலாளரால தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் சைன் பண்ண முடியும். இப்ப மாநில குழு சண்முகத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒப்புதல் அப்படிங்கிறது திமுக கூட்டணியில 6 இடங்கள் கிடைச்சா நீங்க சைன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா 5 சீட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா மாநில குழு ஒப்புதல் 6 இடம் தான். இனிமே மறுபடியும் சிபிஎம் உடைய மாநில குழு கூடணும். அந்த மாநில குழுவுல திமுக கொடுக்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கையை விவாதிக்கணும். மாநில குழு 5 சீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் சண்முகத்தால திமுக கூட்டணிக்குள்ள வந்து மறுபடியும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியும். ரைட். இதே ஒரு சூழல்ல தான் அங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள், அந்த மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளோடையும் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இங்க என்னன்னா தேமுதிகவுடைய என்ட்ரிக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு 10 தொகுதிகள் தர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பேச்செல்லாம் பலமா ஆரம்பத்துல இருந்து அடிபட்டு இருக்கு. அவங்களோட என்ட்ரிக்கு பிறகுதான் இவங்களுக்கான
தொகுதிகள்லாம் கை வைக்கப்படுது அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ தேமுதிகவுடனான அந்த பேச்சுவார்த்தை எப்போ தொடங்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியும் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதை பற்றி நமக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்கு? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் புதிதாக வந்த ஒரு கட்சி. அதனால கூட்டணிக்குள்ள வரும்போதே ஒரு நம்பர்ஸை உறுதிப்படுத்திட்டு தான் கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் திமுக வட்டாரத்தில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல். முதல்ல 10 தொகுதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கூட்டணிக்குள்ள கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்குறதுல நிறைய சிக்கல் இருக்கிறதுனால தேமுதிகவுக்கு குறைந்தபட்சம் 7 தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் இப்போ ஃபைனலாக இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைக்கும். அது நமக்கு இதுக்கு மேலே தான் தெரியும் அந்த அப்டேட்ஸ் எல்லாம். ஸோ இந்த நிலையில் கூட்டணி பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் திமுக சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க அதே நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி இன்னைக்கு வந்தது என்னன்னா, இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏ வந்து போட்டியிட போவதில்லை அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன காரணம்? கடந்த சில காலங்களில் அவர் நிறைய சர்ச்சைகளை சந்திச்சார். அமைச்சர் பொறுப்புல இருந்து முன்னாள் அமைச்சர்ன்ற பொறுப்புக்கு வந்ததுக்கு காரணமே இந்த சர்ச்சைகள் தான் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த எலெக்ஷன்ல அவர் போட்டியிடுறதுலன்றது அது அவரோட முடிவா இல்ல கட்சி சார்பில் இருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? முன்னாள் அமைச்சர் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் விழுப்புரத்தில் திமுகவினுடைய முக்கியமான நபரா, முக்கியமான முகமாக இருக்கக்கூடியது பொன்முடி தான். பேராசிரியராக இருந்து கட்சிக்குள்ளே வந்து எம்எல்ஏ, அமைச்சர் அப்படின்னு பல முக்கியமான இடங்கள்ல திமுகவில் துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கிறாரு. திருக்கோவிலூர் தொகுதியில தான் அவர் தொடர்ந்து போட்டியிடுவாரு. 8 முறை போட்டியிட்டு அதுல 6 டைம் எம்எல்ஏவா இருந்தாரு. அமைச்சரவையிலையும் முக்கியமான அமைச்சரவையெல்லாம் அவர் பங்கேற்றாரு. ஆனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விருப்ப மனு அவரு கொடுக்கல. ஓகே, அதனால பொன்முடி வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரத்திலையும் திமுகக்குள்ளேயும் அதிகம் இருக்கிறத. வேற கைக்கு போதா இல்ல வேற யாராச்சும் அவர் சம்பந்தப்பட்ட நபர்கள் கைக்கே வரப்போதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வலுவாயிருக்கு இல்லையா? கௌதம சிகாமணி அவர்கள் தான் களமிறங்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்கு ரமேஷ்? முன்னாள் அமைச்சர் பொன்முடியுடைய மகன் கௌதம் சிகாமணியை பொறுத்த வரைக்கும் இப்ப மாவட்ட செயலாளர் பதவி திமுக கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. திமுக வந்து கௌதம சிகாமணி மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருக்கிறாரு. அவர் கண்ட்ரோல்ல தான் திருக்கோவிலூர் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருது. மாவட்ட செயலாளரா பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி இருக்கிறதுனால அவருக்கு திருக்கோவிலூர் தொகுதியை திமுக தலைமை டிக் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு திமுக வட்டாரத்தில் சொல்லப்படுது. பொன்முடி போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியில் இப்ப அவருடைய மகன் கௌதம சிகாமணி இந்த முறை களம் காண்பார் அப்படிங்கிறது தான் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா நமக்கு கிடைக்க வருது. பொன்முடி இந்த தேர்தலில் போட்டியிட போறதில்ல அப்படின்ற ஒரு தகவல் வந்து அதே நாள்ல கனிமொழி எம்பி அவர்கள் இந்த சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் இறங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இன்னொரு தகவலும் வந்திருக்கு. ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தருணமாக இதை மாற்றி இருக்கு. இதுக்கு கனிமொழியே ஃபர்ஸ்ட் பதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னு பாத்துருங்க. கனிமொழி எம்பி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுறதா ஒரு இது. கனிமொழி எம்பி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுறதா ஒரு இது. கனிமொழி எம்பி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுறதா ஒரு இது. ஒரு புன்முறுவலோட கையெடுத்து கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பட் வாட் இஸ் ஹேப்பனிங்? எதனால இந்த பேச்சு இப்போ வந்து இவ்வளவு மேலோங்கிறதுக்கு என்ன காரணம்? ஆல்ரெடி எம்பி பதவியில் இருக்கிறவங்க தமிழக அரசியல்ல முழுவீச்சில் இறங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இது இன்னும் பலமாக்கி இருக்கு. வாட் இஸ் ஹேப்பனிங் அங்க? கனிமொழியுடைய ஆதரவாளர்கள் வந்து கனிமொழி மாநில அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ரொம்பவே விரும்புறாங்க. தென்காசி, திருச்செந்தூர், பாளையங்கோட்டை அப்படின்னு தென் மாவட்டங்கள்ல 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில கனிமொழி பேர்ல விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. இந்த விருப்ப மனு தான் கனிமொழி சட்டமன்ற தேர்தலுக்குள்ள வராங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகப்படுத்தி இருக்குன்னு சொல்லணும். ஓகே, ஸோ அவங்க அப்படி போட்டியிடுறதா இருந்தா தூத்துக்குடி உள்ளிட்ட அந்த பகுதிகளில் தான் போட்டியிட வாய்ப்பு இருக்கு இல்லையா? கனிமொழி தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால தூத்துக்குடியில கனிமொழிக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதனால தூத்துக்குடியில ஒரு சட்டமன்ற தொகுதியில கனிமொழி போட்டியிடலாம். ஆனா அதற்கான வாய்ப்பை திமுக தலைமை தான் கொடுக்கணும். ஒரு வருடத்துக்கு முன்னாடி கனிமொழிட்ட செய்தியாளர்கள்லாம் கேள்வி எழுப்பினப்போ தலைமை எனக்கு அனுமதி கொடுத்தா நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் கனிமொழி கிட்ட போயிட்டு நம்ம சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டா அவங்க மௌனம் மட்டுமே காக்குறாங்க. அதனால திமுக தலைமை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. கனிமொழியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில திமுகவின் முகமா முக்கியமான நபரா இருக்காரு. 2 அவைக்கும் மக்களவை, மாநிலங்களவை 2 அவைக்குமே கனிமொழி தான் தலைவர். அப்படி டெல்லியின் முகமா இருக்கக்கூடிய ஒருவர் மாநில அரசியலுக்கு வர்றதுக்கு திமுக தலைமை அனுமதி கொடுக்குமா, அவர் போட்டியிடுவாரா அப்படிங்கறதெல்லாம் திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வரும்போது தான் நமக்கு தெரியும். இது வந்து களத்தை ரொம்பவே ஸ்பைசியா மாத்தி விட்டுருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு வேளை நடக்கும் பட்சத்துல தமிழக அரசியல் களம்ன்றதை தாண்டி திமுக உடைய அந்த வட்டார அரசியலுமே கூட ரொம்ப சுவாரஸ்யமாக நகர இருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரமேஷ், திமுக தரப்புல அந்த பக்கம் என்ன நடக்குதுன்றது ரொம்ப டீப்பா நம்ம பேசிட்டோம். இப்ப அப்படியே அதிமுக பக்கம் வருவோம். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே நம்ம ஷோல பேசிட்டு இருந்தது என்னன்னா, அப்போல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைனா இங்க போயஸ் கார்டனுக்கு வந்து
இங்க மேடம் ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு அத்தனை பேரும் காத்துட்டு இருப்பாங்க. அப்படி இருந்த நிலைமை இப்போ இல்லையே, எல்லாம் டெல்லியை நோக்கி போயிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து கேள்வி கணைகளா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி வீசப்பட்டுக்கிட்டே இருந்தது. இந்த நிலையில பியூஷ் கோயல் அவர்களோட இந்த திருச்சி மாநாட்டுக்கு அப்புறம் நடந்த சந்திப்பின் போது ஒரு சரியான ஒரு பேச்சுவார்த்தை அது அமையல, ஒரு உடன்பாடு எட்டப்படாத ஒரு சூழல், கருத்து வேறுபாடு அதிகமா இருந்துச்சு. அந்த மாதிரியான தகவல்களையும் நம்ம நிறைய ஊடகங்களையும் நம்ம பார்த்தோம். அகைன் 2 முறை சென்னைக்கு வர இருந்தவர் அவருடைய பயண திட்டத்தை ஒத்தி வச்சாரு, கேன்சல் பண்ணாரு. திடீர்னு பார்த்தா இபிஎஸ் ஒரு அதிரடி ஒரு பயணம், டெல்லிக்கு போனாரு, அமித்ஷாவை பார்த்தாரு, அப்புறம் திடீர்னு வந்தாரு, இன்னொரு 4 நாள் எல்லாம் செட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே இப்போ பாத்தீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் பியூஷ் கோயல் வராருன்னு சொல்றாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஏடிஎம்கே சைடு? என்ன நடந்துகிட்டு இருக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணியில நாளைக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் எல்லாம் இறுதி செஞ்சிருவோம் அப்படின்னு அதிமுக வட்டாரத்திலையும் சரி, பாஜக வட்டாரத்திலையும் நாளைக்கு கையெழுத்தாகிடும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 2 முறை ஒத்தி வைக்கப்பட்ட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலோட பயணம் அப்படிங்கிறது நாளைக்கு வராரு. நாளைக்கு காலையில அவர் சென்னை வந்துடுறாரு. சென்னையில அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு பேசுறாரு. இந்த சந்திப்புக்கு அப்புறம் நம்பர்ஸ்ல ஒரு உடன்பாடு வந்துரும் அப்படின்னு தான் அதிமுக கேம்ப்ல இருந்தும் பாஜக கேம்ப்ல இருந்தும் நமக்கு தகவல் சொல்றாங்க. அதிமுக கடந்த முறை 179 இடங்கள்ல போட்டிட்டாங்க. இந்த முறை அவங்களுடைய திட்டம் அப்படிங்கிறது 165 இருந்து 170 இடங்கள் வரைக்கும் போட்டியிடணும் அப்படின்னு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 30 இடங்கள்ல போட்டியிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இலக்கு. 30ன்றது பாஜக அவங்க கட்சிக்காரங்க போட்டி போடுற தொகுதி மட்டும்தான். அது மட்டும் இல்லாம கூடுதலா ஒரு 10 இடங்களை கேட்கறாங்கன்னு அதுல உள் ஒதுக்கீடா அவங்களே சின்ன சின்ன கட்சிகளுக்கு பிரிச்சு தந்து தாமரை சின்னத்துல போட்டியிட வைக்க ஆர்வம் காட்டுறதாகவும் கூட ஒரு தகவல் வந்துச்சு. பட் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாருன்னு தெரியல. ஏன்னா இந்த பக்கம் திமுக தரப்புல அதே மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது சின்ன சின்ன கட்சிகள் வந்து பிரதான கட்சியான திமுகவோட சின்னத்துல தான் போட்டிடுறாங்க. இந்த பக்கம் பிரதான கட்சினா அது அதிமுக தான். அப்ப அதிமுகவோட சின்னத்துல தானே போட்டிடணும், அவங்க எப்படி பாஜகவோட சின்னத்துல போட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியையும் நிறைய பேர் எழுப்புறதையும் நம்மால பார்க்க முடியுது. சோ இதே நேரத்துல நீங்க குறிப்பிட்ட மாதிரி 165 இருந்து 170க்குள்ளார அவங்க போட்டிட்டாதான் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி நெட்டா இருக்கும். மற்ற கட்சிகளை எதிர்பார்க்காம அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அதுதான் வலுவா இருக்கும். பட் அதுக்கு பாஜக வந்து கூடுதலா இடம் கேட்கறாங்கன்னா அவங்களுடைய வியூகம் என்ன? இங்க ஒரு கூட்டணி ஆட்சியை வந்து எப்படியாவது இங்க கொண்டு வந்துடணும்ன்றது அவங்களுடைய வியூகமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வலுவாகுது இல்லையா? சோ பாஜக வட்டாரத்துல இருந்து இது சம்பந்தமா ஏதேனும் தகவல் கிடைச்சிருக்கா? பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 2021 போட்டியிட்ட தொகுதியை விட கூடுதலான தொகுதியில நம்ம போட்டியிடணும், பாஜக வளர்ச்சி தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாஜக ரொம்பவே 20 தொகுதிகள்ல போட்டிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதை விட இப்போ டபுள் மடங்கு உள் ஒதுக்கீடு எல்லாம் சேர்த்து ஒரு 40 தொகுதியிலாவது தாமரை சின்னத்துல நம்ம களம் காணணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு திட்டமிடலா இருக்கு. 40 தொகுதியில பாஜக போட்டியிடும் போது சட்டமன்றத்துக்குள்ள பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் அதிகமா நம்ம போக முடியும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய திட்டமிடலா இருக்கு. கடந்த முறை 4 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள்ள வந்திருந்தாங்க. இந்த முறை அந்த எண்ணிக்கையை உயர்த்தணும், குறைந்தது இரட்டை இலக்கத்துல அந்த எண்ணிக்கை வேணும், 4 எல்லாம் பத்தாது, இதுக்கு மேல இரட்டை இலக்கம் வேணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ரைட். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே அந்த 2021 தேர்தலின் போது வந்து அதிகமான தொகுதி 20 தொகுதிகள் தந்தோம். ஆனா பெரும்பாலான இடங்கள்ல 4 தான் கிடைச்சது இல்லையா? மீதி இருக்கக்கூடியதுலயும் ஒரு 10 தொகுதிகள்ல திமுக கூட நேரடியாக பாஜக மோதக்கூடிய அந்த ஒரு நிலவரத்தையும் பார்த்தோம். அதுல திமுக தான் அந்த இடங்களையும் கைப்பற்றுச்சு. ஸோ இவ்வளவு பெரிய ரிஸ்க் நாம ஏன் எடுக்கணும் அப்படின்னு இபிஎஸ் நினைக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டே இது இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன சொல்றது, கட்சி மொத்தமா இப்ப கண்ட்ரோலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில ஆட்சியும் தன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இந்த கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அதிமுகவை தள்ளி விட்டுற கூடாது, தான் போயிடக்கூடாது அப்படின்றதுல இபிஎஸ் ரொம்ப தெளிவாவே காய்களை நகர்த்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. பட் நாளைக்கு அந்த இறுதி கையெழுத்து அப்படின்ற போதுதான் நமக்கு இதை பத்தி இன்னுமே ஒரு தெளிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். எஸ், நாளைக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது தான் அதிமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிட போறாங்க, பாஜக எத்தனை இடங்கள்ல போட்டியிட போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கெல்லாம் விடை கிடைக்கும். ரைட். கடைசியா நடந்த அந்த திருச்சி மாநாட்டில் இபிஎஸ் அவர்களுடைய புகைப்படம் அதுல இல்ல அப்படின்ற ஒரு சர்ச்சை ஒன்று வெடிச்சது. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அங்க பாருங்க எவ்வளவு பெரிய கட் அவுட் வச்சிருக்கோம், நீங்க பிக்சருக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களேன்னு கேட்டுட்டு இருக்க அதே தருணத்துல ரைட் தொடர்ந்து தாவேக்கான பேசும்போது தாவேக்காவோட அரசியல் கள அப்டேட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதை பார்க்கணும். திடீர்னு ஆப்சென்ட் ஆயிடுறாங்க, என்ன ஒரு அப்டேட்டும் வரமாட்டேங்குது, நாமளே தேட வேண்டியதா இருக்கு. இந்த நிலையில இந்த வாரம் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருமே, என்ன தகவல் அதை பத்தி? தாவேக்கா தலைவர் விஜயை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு ரொம்பவே தயாராயிட்டாரு. பெரம்பூர்ல விஜய் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் ரொம்பவே உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதே வட சென்னையில தான்
பிரச்சாரத்தையும் தொடங்க போறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ரைட். இந்த வாரத்துல அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க போறாரு. பெரம்பூர் தொகுதி வந்து வடசென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். அதனால தான் போட்டியிடக்கூடிய அதே வடசென்னையில இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் தான் விஜய் இப்போ களமிறங்குறாரு. வடசென்னையில தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரத்துக்குள்ள தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் மாநில அளவில் இருந்து கிளைக்கழக நிர்வாகிகள் வரைக்கும் விஜய் சந்திக்க போறாருன்னு 26ஆம் தேதி இந்த சந்திப்பு நிகழ இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி பெரம்பூர்ல அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற பட்சத்துல அங்கேயும் அவர் விசிட் பண்ண போறாரு. அப்படியே பக்கத்துல இந்த வில்லிவாக்கம்னு ஒரு தொகுதி இருக்கு, அங்க ஆதவர்ஜுனா அவர்கள் களமிறங்க போறாருன்னு சொல்றாங்க. அங்கேயும் அவரோட விசிட் எதிர்பார்க்கலாம் இல்லையா? எஸ், தேவைக்காவுடைய முக்கியமான கேடர்ஸ் தலைவர் விஜய் பெரம்பூர்ல நிக்க போறாரு. பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம், இந்த ரெண்டுமே வடசென்னையில இருக்குதுங்கிறதுனால அவர் விஜய் வந்து வடசென்னையில கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தேர்தல் நகர்வாக பார்க்கப்படுது. வடசென்னையில் ஆரம்பிச்சு மற்ற சட்டமன்ற தொகுதிக்கும் அவர் அடுத்தடுத்து போக போறார். சமீபத்தில் அவர் நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு நடத்தியிருந்தார். 5000 நிர்வாகிகள் வரைக்கும் அந்த சந்திப்பில் எல்லாமே இருந்தாங்க. ஆனா இந்த முறை அவர் பிரச்சார வாகனத்தில் போய் பிரச்சாரம் பண்ணலாம், இல்லை அவருடைய பிரச்சார வியூகம் எப்படி இருக்கு அப்படின்லாம் இந்த வாரத்தில் நமக்கு ரொம்பவே கிளியரா தெரிஞ்சிடும். ஓகே, பிரச்சார களத்தில் விஜய் அவர்கள் முழுவீச்சை இறங்கும்போது அது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்குன்னு பாஸ்ட்லையும் பார்த்துருக்கோம், இனி வரும் நாட்களையும் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த வாரத்தில் நாளை இல்லை நாளை மறுநாள் ஆரம்பிச்சிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பக்கம் தாவேக்கு அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்ற அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இறங்க போறாங்க. நாளையிலிருந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமானது ஆரம்பிக்க இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சதும் அவங்க தான், தேர்தல் வாக்குறுதிகளையும் முழுசா அறிவிச்சது அவங்க தான், இப்போ முழுமையான ஒரு பிரச்சார பயணத்தையும் தொடங்க போறதும் அவங்க தான். எங்க இருந்து ஆரம்பிக்க போறாங்க? தேர்தல்னு வந்துட்டா சீமானை பொறுத்த வரைக்கும் ஏ ரூட் தனி ரூட் அப்படின்னு தான் சொல்லுவார். வேட்பாளர் தேர்வாக இருக்கட்டும், இல்லை தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர் ஃபர்ஸ்ட்டாக இருப்பார். தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறதுலையும் அவர் ஃபர்ஸ்ட்டாக இருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம களத்தில் பார்க்க முடிகிறது. நாளைய தினம் திருத்தணியில் முருகனை வழிபட்டுட்டு அவருடைய பிரச்சார பயணத்தை தொடங்க போறாரு அப்படின்னு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. கடந்த தேர்தலில் சீமானை பொறுத்த வரைக்கும் வட சென்னைக்கு உட்பட்ட திருவெட்சூர்ல போட்டி போட்டிருந்தாரு. அங்க 3வது இடம் வந்தாரு. சுமார் 48,000 வாக்குகள் அவர் வாங்கியிருந்தார். இந்த முறை சீமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த மாவட்டமான காரைக்குடியில போட்டியிட போறாரு. காரைக்குடியில தான் நான் போட்டியிட போறேன் அப்படின்னுட்டு நான் ஒரு வட்டத்துக்குள்ள சுருங்கிருவேன் நினைக்க வேண்டாம். என்னுடைய பிரச்சார களம் அப்படிங்கிறது ஒரு எல்லை திருத்தணியில தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதற்கட்ட பிரச்சார பயணம் தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. வட மாவட்டங்கள்ல அவருடைய பிரச்சார பயணம் இருக்கு. வடமாவட்ட பயணத்தை முடிச்சிட்டு அப்புறமா அவர் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும். இந்த முதற்கட்ட பயணம்ன்றது மார்ச் 23 திருத்தணியில் ஆரம்பிச்சு மார்ச் 28ஆம் தேதி ஆவடியில நிறைவடைய இருக்குது. அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ தொடர்ந்து தமிழகத்தோட நிலவரத்தை பார்த்துட்டு அப்படியே நம்மளுடைய அண்டை யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில வந்து பார்த்தோம்னா தேர்தல் நமக்கு முன்னாடியே அவங்க சந்திக்க இருக்கிறாங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் பரபரன்னு ஓடிட்டு இருக்காங்க. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்கனவே அதிமுக 2 தொகுதிகளில் போட்டியிட போறாங்கன்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில் இன்னைக்கு வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி இருக்கு. யார் யார் போட்டியிடுறாங்கன்னு பார்த்துடலாமா? எஸ், கார்ட்ஸ் ப்ளீஸ். ரைட், உப்பளம் தொகுதியில் அன்பழகன் போட்டியிடுறாரு. புதுச்சேரி மாநில செயலாளர் அதிமுக செயலாளர் அவர் தான், முன்னாள் எம்எல்ஏவும் கூட. அன்பழகன் மீண்டும் களம் காண்றாரு. அடுத்து உருளையான்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் காந்தி அங்கே போட்டியிடுவதை பார்க்க முடிகிறது. 2 தொகுதிக்கான வேட்பாளரையும் அவங்க அறிவிச்சிட்டாங்க. இந்த வேட்பாளர்கள் 2 பேருமே நாளைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்யவும் இருக்கிறாங்க. ரைட், நாளைக்கு லாஸ்ட் டேன்றதும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த 2ன்ற நம்பர் ஆல்ரெடி ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்குது. பட் அது அவங்க ஏடிஎம்கே டீல் பண்ணுறது நம்ம விட்டுடலாம். இப்போதைக்கு 2 பேரோட பேர் வந்தாச்சு. தொடர்ந்து திமுக காங்கிரஸ் தரப்புல இருந்து அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் இவ்வளோ அப்டேட் வந்திருக்கு. அந்த பக்கம் தொடர்ந்து ஒரு இழுபறி வந்து இங்கே தமிழ்நாட்டில் பார்த்ததோட ஒரு பெரிய டிராமா அங்கே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எதனால அங்கே என்ன நிலவரம், யார் கூட்டணிக்கு தலைமை தாங்கிறதுன்னு தான் பிரச்சனையா, இல்லை அதை தாண்டி வேற என்ன பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க? புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் யார் கூட்டணிக்கு தலைமை அப்படிங்கிறது தான் அங்க ஒரு பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, இதுவரைக்கும் நாங்க தானே மரபுப்படி கூட்டணிக்கு தலைமை தாங்கணும், இந்த முறையும் நாங்க தான் கூட்டணிக்கு தலைமை வகிப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் அவங்க எதிர்க்கட்சியா வந்துட்டாங்க. புதுச்சேரியில திமுகவுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. அதனால திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கணும் அப்படிங்கிறது புதுச்சேரி திமுக நிர்வாகிகளுடைய கோரிக்கையா இருக்கு. சோ இங்க யார் தலைமை அப்படிங்கிறதுக்கான முடிவு இப்ப வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்றைக்கு இரவு அல்ல நாளைக்குள்ள தொகுதி
தொகுதி பங்கீட்டில் ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படும், திமுக காங்கிரஸ் இடையே ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படும் அப்படின்னு தான் நமக்கு தகவல் கிடைக்கப்படுது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 20 இடங்களில் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு அவங்க கிட்ட இருக்கு. இல்லை, ஆரம்பத்தில் அது இருந்தாலுமே தொடக்கத்தில் வந்து 16+12+2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா பேசப்பட்டதா ஒரு தகவல் வந்துச்சு. 16 இடங்களில் காங்கிரஸ், 12 இடங்களில் திமுக, 2 இடங்களில் கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளோ யாருக்காச்சும் தரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் திமுக தரப்புல இருந்து 14+14 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனை வச்சிருக்காங்க, 14+14+2 அப்படின்ட்டு. ஏன்னா போன தேர்தலில் திமுக குறைந்த தொகுதிகள், அதாவது காங்கிரஸ் ஒப்பிடும் போது குறைந்த தொகுதிகளில் போட்டிட்டாலும் அதிக வெற்றியை வாங்கினது என்னமோ திமுக தான். 6 இடங்களை ஜெயிச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் 2 தான் ஜெயிச்சிருக்காங்கன்னும் போது நீங்க தலைமை தாங்கினாலுமே இந்த முறை ஒரு ஈக்குவலான ஒரு பங்கீடு தேவை அப்படின்றத அவங்க முன்னிறுத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. பட் நாளைக்கு லாஸ்ட் டே வேட்புமனு தாக்கலுக்கு அங்கே புதுச்சேரியில் என்னும்போது தாவேக தரப்புல இருந்து இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் அப்படின்றது அந்த பட்டியல் இன்னைக்கு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பக்கம் பாஜக கூட்டணி அவங்க வந்து இறுதி பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் திமுக இழுபறி போயிட்டு இருக்கு. தாவேக தரப்புல இருந்து இன்னைக்கு அப்டேட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. மேபி ஒரு 7 மணி வாக்கில் வந்துடும் நான் நினைக்கிறேன். ஸோ இது புதுச்சேரியோட ஒரு நிலையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரமேஷ், நம்ம இந்த தேர்தல் திருவிழா தொகுப்புல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் என்னன்னா, மக்களே வரலாறு முக்கியம்னு கடந்த கால வரலாற்றை ஒரு முறை திரும்பி பார்த்துருவோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கிறோம் தெரியுமா? தேர்தலில் இந்த மை வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்டரி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாமா? எஸ், கண்டிப்பா பார்த்துடலாம். எலெக்ஷன் டேல நம்மள பெரும்பாலானவங்க ஓட் பண்ணதுமே மை வச்ச கையோட சோசியல் மீடியால போஸ்ட போட்டு நாங்களும் ஒரு விரல் புரட்சி பண்ணிட்டோன்னு செம்மையா பில்டப் கொடுத்திருப்போம். இப்படி நாம எது பண்ணாலும் இந்த உலகம் உடனே அதை உத்து பார்க்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க. ஆனா அந்த மை எதுக்காக வைக்கிறாங்க, ஏன் வைக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போஸ்ட் போட்டா அது இன்னுமே பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாக்குச்சாவடியில தேர்தல் அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய மையோட பேரு இன்டெலிபிள் இங்க், அதாவது அழியாத மை. ஏவிஎம் மிஷின் பயன்படுத்தி வாக்களிக்கக்கூடிய இந்த காலத்துல கூட சில பூத்ல கள்ள ஓட்டு போடுறாங்கங்கிற செய்திய நாம அரசல் புரசலா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா டெக்னாலஜி பெருசா இல்லாத டைம்ல இந்த கள்ள ஓட்டுலாம் ரொம்ப சர்வசாதாரணம். போலிங் பூத்ல மாறு வேஷத்துல நுழையக்கூடிய சில குடிமகன்கள் தென்னை மர சின்னத்துல ஒரு குத்து, பனைமர சின்னத்துல ஒரு குத்துன்னு இஷ்டத்துக்கு விளையாடி இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையான்னு தேர்தல் ஆணையம் யோசிச்சப்பதான் இன்டெலிபிள் இங்க் கள்ள ஓட்டை ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுத்திருக்கு. இந்த மை 1962ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலம் மைசூரில் நடந்த பொது தேர்தல்ல தான் முதலா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போலாம் வாக்காளர் அடையாள அட்டை கூட கிடையாது. வாக்குச்சீட்டை மடிச்சு பெட்டியில போடுற முறைதான் செயல்பாட்டுல இருந்துச்சு. இதனால ஒரு நபர் எத்தனை முறை ஓட்டு போடுறாங்கங்கிற எண்ணிக்கையும் தெரியாது. சோ கள்ள ஓட்டு போடுறதும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆனா இந்த இன்டெலிபிள் இங்க் நடைமுறைக்கு வந்த பிறகு கள்ள ஓட்டு போடுறவங்களோட சதவிகிதம் கணிசமா குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வாக்காளர்களுக்கும் இந்த மை வைக்கிற நடைமுறை உளவியல் ரீதியா ஒருவித ஈர்ப்பை உருவாக்கி இருக்கு. அதனாலதான் வாக்காளர் அடையாள அட்டை வந்த பிறகும் கூட தேர்தல் ஆணையம் இந்த மை வைக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க. கர்நாடக மாநிலம் மைசூர்ல உள்ள பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் என்கிற நிறுவனம் தான் இந்த மைய தயாரிச்சு விநியோகிச்சுட்டு வராங்க. 10 மில்லி இங்க் பாட்டிலை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 700 பேர் வரைக்கும் மை வைக்கலாம். இந்த மைல சில்வர் நைட்ரேட் என்ற காம்பவுண்ட் இருக்கு. இத விரல்ல வச்ச உடனே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அந்த ப்ளூ கலர் இன்னும் டார்க் ஆகும், அழியவே அழியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மை சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் போகாது, ஸ்க்ரப் போட்டு அழுத்தி தேய்த்தாலும் போகாது, அவ்வளோ ஏன் பிளேட போட்டு சுரண்டுனா கூட போகாது. அப்போ இது எப்போதான் போகும்னு கேட்டா அது நேச்சுரலா நம்ம ஸ்கின் உரியறதால தான் போகுமாம்.
அதுக்கு சுமார் 1 இருந்து 2 வாரம் ஆகும். இப்படிப்பட்ட மைய பொதுவா இந்தியாவில் தேர்தலின் போது வாக்காளரின் இடது கை ஆள்காட்டி விரலில் வைப்பாங்க. ஆனா ஏற்கனவே வச்ச மை அழியாம இருக்கும் போதே இன்னொரு தேர்தல் இல்லனா ரீபோல் வந்தா வாக்காளரின் இடது கை நடுவிரலில் மை வைப்பாங்க. நம்ம கையில இருக்க ஒரு வாக்கு உரிமை மட்டுமல்ல, அது நம்ம நாட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற சக்தி. அது ஒரு விரலில் வைக்கப்படும் மை, சாதாரண மை இல்ல. நீங்க உங்கள் உரிமையை பயன்படுத்துனீங்கன்னு உலகத்துக்கே சொல்ற ஒரு முத்திரை. அதனால இந்த தடவை மை வச்ச கையோட போஸ்ட் போடுறப்ப நானும் ஓட் போட்டேன்னு சொல்றதுக்கு மேல நான் பொறுப்புள்ள குடிமகன்னு பெருமையோட போடுங்க. ஏன்னா ஒரு விரல் புரட்சிதான் ஒரு நாட்டோட விதியை மாற்றும் சக்தி கொண்டது. அதனால நீங்க ஏப்ரல் 23ஆம் தேதி சாப்பிட மறப்பீங்களோ, மேக்கப் போட மறப்பீங்களோ, செருப்பு போட மறப்பீங்களோ, பெட்ரோல் போட மறப்பீங்களோ, ஆனா தயவு செஞ்சு ஓட்டு போட மட்டும் மறந்துடாதீங்க. ரமேஷ், நம்ம ஏழரை அரவிந்த் இருக்காருல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் அரசியல் அலப்புறை கூட்ட நம்ம தொகுப்புக்கு வந்துருவாரு. இன்னைக்கு என்ன அலப்புறை கொடுத்துருக்காருன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். தேர்தல் திருவிழா 2026 குழுவினருக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இப்போ ஏழரை டீம் சார்பாக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வந்திருக்கோம். ஒருத்தரோட மன வருத்தம், ஷாடிஸ்டாடா நீ, ஒருத்தர் வருத்தப்பட்டிருக்காரு, அதை போய் கண்டென்ட் ஆக்கிறே அப்படின்னா அவர் கண்டென்ட் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் எடுத்து வந்துருக்கோம். யாருன்னா சரத்குமார் அவர்கள். அவர் திடீர்னு எந்திரிச்சு ஒரே நாள் நைட்டில் கலைச்சிட்றாங்க கட்சி அப்படி சொல்லிட்டு கலைச்சி டக்குன்னு பாஜக கலைச்சுட்டார். சேர்ந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நான் சாதாரணமாக இங்கே ஒரு கருவியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பொசிஷன்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் யாரோ ஒரு மண்டைக்குள்ளே புது, என்ன தலைவா, எவ்வளோ பெரிய ஆள் நீ, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்க மாட்டாங்களே பாஜகவில், நீங்கள் ஒரு மீட்டிங்கில் நடந்துக்கிறீங்கன்னா அது போய் கலக்குறீங்க, அந்த மேடையில் நீங்கள் உட்காருறீங்க, உங்கள் ஃபோட்டோ கூட வைக்க மாட்டானுங்க தலைவா மேடையில், என்ன இது ஒரே கஷ்டமாகுது தலைவா அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் யாரோ வருத்தத்தை தெரிவித்து அதை இவர் சே நமக்காக இப்படி ஃபீல் பண்ணுறானுங்களே, இருந்தாலும் நம்ம கூட பெரிய ஆள் தான், நமக்கு எதுனா பதவி கொடுக்கலாம், கொடுக்காமங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவரும் அந்த கருத்தை வெளியே சொல்லியிருக்கிறாரு. 1996ஆம் ஆண்டிலிருந்து அரசியல் களத்தை நான் பார்த்து கொண்டிருப்பேன். 96ஆம் ஆண்டு அன்றிருந்த ஆட்சியை அகற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகமும் தமாகவும் சேர்ந்ததில் அந்த சைக்கிள் சின்னத்தையும் உதயசூரியனும் கலந்து இப்படி காமிச்சு இந்த சரத்குமார் தான். அப்போ என்னுடன் பயணிப்பவர்கள் இவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த தலைவர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. நீங்கள் திருச்சியில் உட்காந்துருந்தீங்க தலைவா, நீங்கள் மேடையில் உட்காந்துருக்கீங்க, அந்த மேடையில் அவங்க ஃபோட்டோ கூட பின்னாடி இல்லை, அது அவங்களுடைய ஆதங்கம். நான் இன்னைக்கு ஒரு காரியகர்த்தாவாக இருந்தனால் என் ஃபோட்டோ இல்லை சகோதரர்களே நான் சொல்லியிருக்கலாம். அவங்க பார்வையில் 17 ஆண்டுகள் சுறுசுறுப்பாக பணிபுரிந்து கூட்டணியில் இருந்து எதிர்த்தவர்கள், புரட்சித் தலைவர்களை எதிர்த்த பிறகும் மீண்டும் கூட்டணியில் இருந்து 2 சீட்டு வாங்கி தேய்ச்ச நீங்கள் உங்கள் அருமையும் பெருமையும் அறிவுகள் மாற்றம் தெரிந்திருந்து கூட ஏன் உங்களுக்கு பதவி வழங்கவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதான் இன்னைக்கு காலையிலேருந்து நடந்துச்சு. ரமேஷ், நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த தொகுப்பில் தமிழகத்தின் பல்வேறு தொகுதிகளை பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த தொகுதியை பற்றி பார்க்குறோம் தெரியுமா? 2016, 21 இந்த 2 தேர்தலையும் தொடர்ச்சியாக ஜெயிச்சு திமுக தன்னுடைய பலம் காட்டக்கூடிய ஒரு தொகுதியாக மாறி இருக்கு திருவையாறு. அந்த தொகுதியோட நிலவரம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னு பார்த்துடலாமா? எஸ், பார்த்துடலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருவையாறு சட்டப்பேரவை தொகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு, பூதலூர், திருக்காட்டுப்பள்ளி, கல்லணை, செங்கிப்பட்டி, திருப்பூந்துருத்தி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. பூண்டி கரிகால் சோழன் கட்டிய கல்லணை அமைஞ்சிருக்க தொகுதி. ஆன்மீகமும் இசையும் பின்னி பிணைஞ்ச திருவையாற்றில் காவிரி வளம் கொழிக்க விவசாயமே மக்களுடைய பிரதான தொழிலா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல இந்த தொகுதியில 1,25,357 ஆண் வாக்காளர்கள், 1,31,000 பெண் வாக்காளர்கள்,
20 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,56,377 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்ல அதிகபட்சமா திமுக 8 முறை ஜெயிச்சிருக்கு. அதிமுக 5 முறையும் காங்கிரஸ் கட்சி 2 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. இந்த தொகுதியில 1989 தேர்தலில் போட்டியிட்ட நடிகர் சிவாஜி கணேசன் தோல்வியை தழுவினாரு. அப்போ தமிழக முன்னேற்ற முன்னணியை தொடங்கி திருவையாறு தொகுதியில போட்டியிட்ட அவரு 26,338 வாக்குகளை வாங்கி 10,643 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரனிடம் தோற்றாரு. அவரை தோற்கடிச்ச துரை சந்திரசேகரன் இப்போ தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு. இந்த தொகுதியில 2016 தேர்தலில் ஜெயிச்ச துரை சந்திரசேகரனை கடந்த 2021 தேர்தலையும் திமுக களமிறக்குச்சு. இந்த தொகுதியில 1,03,210 வாக்குகளை வாங்கின அவரு 53,650 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கினாரு. அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் வெங்கடேசன் 49,560 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். இந்த தொகுதியில அமமுக வேட்பாளர் கார்த்திகேயன் 37,469 வாக்குகளை பிரிச்சிருந்தாரு. நாம் தமிழர் கட்சி 15,820 வாக்குகளை பெற்று டெபாசிட்டை தக்க வச்சது. 2016, 2021 தேர்தல்கள்ல ஜெயிச்சு திமுக பலம் காட்டுற தொகுதியாவே திருவையாறு இருக்கு. இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க திருவையாறு தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருப்பந்துருத்திங்கிறது பேரூராட்சி, தேர்வுநிலை பேரூராட்சி. ஒரு பேரூராட்சிங்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே அங்கே இல்லை. அங்கே இருக்கிற நூலகத்தை பார்த்தீங்கன்னா 2 பேரோட உட்கார முடியாது. சேரெல்லாம் வந்த சேரெல்லாம் புக்குக்கு மேலே கவுத்து போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு வாசகருக்கு மேலே உட்கார முடியாது. ஆனால் பேரூராட்சி அடிப்படையான கட்டுமானம் எதுவுமே அங்கே இல்லை. இன்னும் ஒரு பஸ் ஸ்டேஷன் வரல, ஃபயர் ஸ்டேஷன் வரல, போலீஸ் ஸ்டேஷன் வரல, ஹாஸ்பிட்டல் இல்லை. திருவையாறு பகுதியில் புது பஸ் ஸ்டாண்டுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த வேலை கிடைப்பில் கிடைக்கிறது. அடுத்தது வந்து மெயின் ரோடுகளில் விபத்துக்கள் ஏற்படாமல் ஸ்பீட் பிரேக் போடணும். ரெண்டாவது டவுன் பஸ்லாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு பயணிகளை ஏற்றி இறக்கி விட வேண்டும். உயர்நிலை பள்ளி வரையும் தான் இங்கே இருக்குது. மேல்நிலை பள்ளி +1 +2லாம் படிக்க பசங்கள்லாம் நடந்து தான் போகிறாங்க. அதுக்காக கொஞ்சம் உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக மாற்றி தரணும்னு கேட்டுக்கிறேன். கிராமப்புறங்களில் சாலைகள்லாம் அப்படியே முன்னாடி போட்டது மாதிரி அப்படியே தான் இருக்குது. அதை கொஞ்சம் புதுப்பிச்சு தர மாதிரி கேட்டுக்கிறேன். பாலை விவசாயத்தில் இலை, தாறு இந்த மாதிரியான விளைபொருட்களுக்கு ஒழுங்கான விலை கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த விளைபொருட்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூட அமைச்சு கொடுக்கணும். அதுபோலவே விவசாயிகள் அவங்களுடைய விளைபொருட்களான அந்த வாழைத்தாரெல்லாம் விலை ஏற்றம் இறக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி விற்பனை செய்கிறதுக்கு குளிர் சாதன கிடங்கு அதுவும் அமைச்சு கொடுத்தா விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். திருவையாறு சடையாண்டி தோப்புல நகராட்சி உள்ளவங்க நாங்கள் சுமாராக 80 வருஷமாக நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு மனக்கட்டு இல்லாமல் ரொம்ப வசதி இல்லாத அளவுக்கு இருக்கோம். நாங்கள் 33 பேர், நாங்கள் 300 பேர் வசிக்கிறோம். 33 பேர்த்துக்கு எங்களுக்கு இடம் வசதி இல்லை. ரெண்டாவது எங்களுக்கு பொதுமான பட்டா கொடுத்து எங்களுக்கு மனக்கட்டும் கொடுக்கணும். கிராம பஞ்சாயத்து ராயம்பேட்டையில் கிராம வாய்க்கால் தூர்வாராமல் 3 வருஷமாக இருக்கிறது. ராயம்பேட்டை மேலை வாய்க்காலில் 50 ஏக்கரில் தண்ணி போகாமல் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ரமேஷ், நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நேர்களே, திரையில இப்போ ஒரு QR கோட் வரும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்களேன்னா அரசியல் களத்தில், இந்த தேர்தல் களத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யங்கள், இந்த தேர்தல் திருவிழா தொகுப்பின் பல்வேறு சுவாரஸ்ய தொகுப்புகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட் உங்களுக்கு அப்பியர் ஆகும். உங்களுடைய டைமை ஒரு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் செலவழிக்கலாம்னா இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஸோ இந்த QR கோடு உங்கள் திரையில் தெரியக்கூடிய இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். தொடர்ந்து இதோடு நாங்கள் கிளம்பக்கூடிய நேரமும் வந்துருச்சு. இது கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி வி டீச் யூ ரீச் தேர்தல் திருவிழா 2026. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தந்தையின் செய்திகள் தொடரும்.